ஹாய் நண்பர்களே, என் அப்பா என்னவோ பேசணுமா, ஊர்லேருந்து வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு. என்ன பேசணுமோ அவர் மனசில் இருக்கிறது பேசுகிறாரு. அப்பா கொஞ்சம் வாய் தொதுரும், சரிங்களா? அந்த பல்லெல்லாம் விழுந்துட்டு இருக்கு அப்பாவுக்கு, அதனால் சரியாக பேச்சு வராது. அப்பா கொஞ்சம் வெகுலியாக தான் இருப்பார். எல்லோரும் புரிஞ்சிக்கங்க, உங்கள் அப்பா மாதிரி நினச்சிக்கங்க, சரிங்களா? அப்பா, நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க இப்போ? விஜய் அண்ணா கிட்ட கேளுங்க. எங்களுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பாடு போடுறோம், சாப்பிட்டு போவீங்க. நல்லா சின்ன எங்களுக்கு வீடு சுத்தம் பண்ணி இது ரோடு சுத்தமாங்க, பஸ் போடுங்க, எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நாங்கள் உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம் சார். உங்களே நல்ல மாதிரி எங்களை பார்த்துங்க. சாரெல்லாம் இல்லை, அவர் எவ்வளோ பெரிய சிஎம் ஆகுனா கூட உங்களுக்கெல்லாம் புள்ளத்தான் அவரு, சரியா? சாரெல்லாம் கூப்பிடாதீங்க, விஜய் விஜய்னே சொல்லுங்க, பரவாயில்ல. விஜய், எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க விஜய் அப்படின்னே சொல்லுங்க, பரவாயில்ல. என்னோட அண்ணன் அப்படின்னா உன் புள்ளத்தான். எங்களுக்கு என்ன செய்யறீங்களோ செய்யுங்க, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். அப்புறம் நீங்களும் வாங்க, வேண்டிய ஊர் வந்து பார்த்துன்னு போங்க. எல்லாம் உங்களுக்காக நாங்கள் பார்க்குறோம், சாலாக்கு நாங்கள் செய்கிறோம், வந்துடுங்க அப்படின்வாங்க. அப்புறமா கோயில் பற்றி நான் சொன்னேன்ப்பா. கோவில் வந்து பார்க்கணுங்க சார். நல்லா அப்படியே கோபுரம் கட்டி இதெல்லாம் பண்ணி இதுக்கு சாய் அடிக்கணும். அது மாசு எங்களுக்கு ஒரு கோவில் கட்டி நல்ல மாதிரி அதுக்கு சாலாக்கா இறக்கி சிலா பாட்டை போட்டு மொத்தம் அப்படியே கோபுரம் கட்டி அதில் சுற்றி அம்மா வைக்கணும். மொத்தம் எங்களுக்கு கது போட்டு கொடுக்கணும், ஒரு ஐயரு போடணும், எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க. நான் எங்கள் பொள்ளாட்டம் நான் பார்க்குறேன், உங்களை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. விஜய் அண்ணா, கேட்டுக்கிறீங்களா? அப்பா கொஞ்சம் வெகுலியாக தான் பேசுவார். அப்பாவுக்கு அவ்வளோவா பேசக்கூட தெரியாது. இருந்தாலும் நான் வீடியோ பண்ணும்போது அப்பா கேட்டுகிட்டே இருந்தார், அம்மா நானும் பேசுகிறேன் எடுத்துகிட்டு நானும் பேசுகிறேன் எடுத்துகிட்டு அப்பா நீ நல்லா பேச மாட்டேன் அப்படின்னா, அம்மா எனக்கு தெரியுற மாதிரி நான் பேசுகிறேன் எடுத்துகிட்டு அப்படின்னாரு. அப்பா எப்படி பேசினாலும் நமக்கு குழந்தை மாதிரி தானே அப்பா. அவங்க ஒரு ஏஜுக்கு மேலே அம்மா அப்பாலாம் வந்து நம்ம பிள்ளைங்கள தான் யோசிக்கணும். ஏன்னா வந்துட்டு சின்னப்பா ஆடி இருப்பாங்க, ஓடி இருப்பாங்க, கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு ஏஜ் ஆகிட்டு போயிருக்கு. எப்போவுமே 50 வயசு தாண்டினாலே நம்ம ஒரு 5 வயசு குழந்த மாதிரி தான் அவங்கள பார்த்துக்கணும். அதே போல் தான் என்னோடய அம்மா அப்பாவை வந்துட்டு என் பிள்ளைங்கள தான் பார்த்துட்டு இருக்கேன் நான், சரிங்களா? அப்பா சொன்னார் நானும் பேசணும் அப்படின்ட்டு. என்னப்பா பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் கோயில் இருக்குது இல்லையா, அந்த கோயில் வந்து நல்லா பண்ணிவிட்டு அம்மன் உட்கார வச்சு அதுக்கு ஒரு கேட் போட்டு, அப்புறமா எங்கள் வீட்டில் சமைக்கிறோம், எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொன்னார். அது சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. அண்ணா வந்து கண்டிப்பாக சாப்பிடுவார்ப்பா, எல்லார் வீட்லேயும் சாப்பிடுவார், யார் வீட்டில் தண்ணி குத்தாலி குடிப்பார். இப்போ வந்துட்டு இப்போ பொதுமக்கள் இப்போ வந்துட்டு ஓட்டு கேட்கறதுக்கு வந்தாங்கல்ல, அந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் அண்ணா வந்துட்டு அது மாதிரில சிஎம்ன்றது வந்து மற்றபடி எல்லாரும் மாதிரியும் வந்துட்டு ஏசி காரில் போகும்போது நம்மளை பார்த்தா கூட ஒதுக்கிட்டு போகிறது, அவங்களுக்கே காலையே வச்சுக்கிட்டு ரோடு போகிறது அப்படிலாம் கிடையாது. அண்ணா வந்துட்டு அண்ணா எவ்வளோ பெரிய சிஎம் ஆகினாலையும் உங்கள் பிள்ளைங்களாம் நினச்சிக்கின்னு உரிமையோடு பேசலாம் அவர்கிட்ட நீங்கள், சரிங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வயசானவங்களெல்லாம் வந்து அவரே ஹக் பண்ணி நல்லா வந்து பேசுவார், உங்களை கட்டி பிடிச்சி பேசுவார். வேறு எதுனா பேசுறது இருந்தால் பேசு. இந்த ரோட்லாம் சீட் பண்ணி கொடுங்க நல்லா. எங்கள் ஊர் வரைக்கும் சுடக்காட்டு வரைக்கும் எங்களுக்கு ரைட் ரோடு போட்டு கொடுத்துருங்க. இந்த பாட்டில் ஒரு மரம் வைக்காதீங்க, அதெல்லாம் செய்யலாம். எங்களுக்கு சீட் பண்ணி கொடுங்க. ஒரு புளி மரம் வேணாம், எதுவும் வேணாம், எங்களுக்கு சுத்தமாக ரோடு. இப்போ நம்ம வீட்டுக்கு அண்ணாண்ட லைட் இல்லையாப்பா? நம்ம வீட்டுக்கு அண்ணாண்ட லைட் இல்லையா? இல்லை, கஷ்டம் இல்லை, மண்ணு கல் பாம்பு இருக்கும். ஒரு செடி கிடி எது இருக்காத எங்களுக்கு சுடக்காட்டு வரைக்கும் சுத்தம் பண்ணி கொடுங்க. இது பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து கோவில் அங்கே கூட ஒரு கோவில் கட்டி எங்களுக்கு விட்டுடுங்க காட்டில். அதுக்கும் ஒரு கது போட்டு நல்லா செஞ்சு கொடுங்க. நாங்கள்லாம் ஒன்று கேட்போம், நாங்கள் என்கிட்ட கொடு அதை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்போம். 10 பேர் நிற்கிறாப்படி ஒரு மசிதேட்டம் எங்களுக்கு கட்டி, இது மாதிரி ஆள் நிற்கணும், மழை வந்தால் நிற்கணும், அது மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாட்டை கீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி எதுவும் தாறு சுத்தம் ஊற்றி எதுவும் மோடு பள்ளம் இல்லாதோ சத்திரமாக ஆக்கி எங்களுக்கு கொடுத்துருவோம். நாங்கள் அத்தை தான் நாங்கள் கேட்போம். நாங்கள் கூட அத்தை தான் நாங்கள் கேட்டுக்கணும் இருந்தோம். நீ கெடுத்தீங்கன்னா நாங்கள் கேட்கலான்னு இருந்தோம். நீ ஜெயிச்சிட்ட, எங்களுக்கு என்ன நடத்தி கொடுக்குறியோ கொடு.
அப்புறம் பஸ்ஸு கேட்டுன்னு இருந்தியே? பஸ் எல்லாம் பஸ்ஸு வந்து எங்களுக்கு பஸ்ஸு வந்து அதுக்கு இடம் பார்த்து எங்களுக்கு பஸ் விடணும். நாங்கள் வர்றதுக்கு முடியாது. இட்டாச்சுன்னா நாங்கள் மோடு பள்ளம் எங்கன்னா ஊதிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு பஸ்ஸு ஒன்று விட்டுடுங்க, 2-3 பஸ்ஸு விடுங்க. ராமாபுரத்தில் ஜனம் ஃபுல்லாக ஏறும். இதுக்கு நீ ஒரு பஸ்ஸை எங்களுக்கு போட்டு கொடுத்துருங்க. எங்கள் ஊருக்கு மரம் கீரை எதுவும் இல்லாதோ எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு பஸ்ஸு போகணும். சூப்பர்ப்பா. அண்ணா விஜய் அண்ணா, அப்பா வந்து என்ன கேட்குறாரு தெரியுதுங்களா? நம்ம ஊர்லேருந்து வயசானவங்க இந்த கோல் வச்சுட்டு அப்புறமா வந்துட்டு ஸ்டிக்கு வச்சுட்டு வண்டியெல்லாம் இல்லைண்ணா, வண்டி ஓட்ட தெரியாது அப்பாக்கெல்லாம், சைக்கிள் ஓட்ட வண்டி ஓட்டெல்லாம் தெரியாது. 2 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் பஸ் ஸ்டாப்புக்கு. அதுவும் வந்துட்டு இதுக்கு முன்னே இருந்தார் நம்ம ஸ்டாலின் சார். அவர் வந்துட்டு எங்கள் ஊருக்கு ஒரு 3 பஸ் விட்ருக்காரு. பொழுதாமட்டியுமே ஒரு 3 பஸ் தான். அது வேலூர் போயிட்டு திரும்ப வந்தால் தான் நம்மளுக்கு பஸ்ஸு, மறுபடியும் வேலூர் போயிட்டு திரும்ப வந்தால் தான் பஸ்ஸு. அவருக்கு நல்ல மனசுந்தான் போங்கன்னு வர, இல்லைனா டிப்போவில் நிற்க வச்சுடுங்க அப்படின்னுவார். மக்கள் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் ஆட்டோவில் போகிறதுக்கு காசு இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே 50 ரூபா 100 ரூபா போட்டுன்னு தான் பஸ்ஸுக்கு ஆட்டோவுக்கு போகணும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வயசானவங்கெல்லாம் நடந்து போகிறதுக்கு ரோடு அப்படியே முள்ளும் கல்லுமா இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க நீங்கள் வந்த பேருக்கு. அதுக்கப்புறமா 2 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க வயசானவங்கெல்லாம், நடக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. எங்கள் ஊருக்கு பஸ்ஸு கொடுங்க அப்படின்ட்டு அப்பா கேட்குறாரு. கண்டிப்பாக ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா சின்னதாக கிராமமெல்லாம் பார்க்காதீங்க அண்ணா, எல்லா கிராமத்து மக்கள்கிட்டையும் போய் பேசுங்க சரிங்களா? எல்லா கிராமத்து மக்களும் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தான் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கைப்பிடிச்சி தூக்குனாங்க. அதில் நீங்கள் மறந்துடாதீங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் எல்லாம் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க, எல்லாருக்கும் நல்லதான் பண்ணுவீங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். நான் இப்போ கூட அப்பா கிட்ட தான் சொன்னேன், அண்ணனை வந்து சிஎம்னு சொல்லிட்டு நினைக்காதப்பா, உன் புள்ளியாக நினச்சிக்க அப்படின்னு சொன்னேன். என்னோடய அண்ணன் வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய அப்பாவுக்கு புள்ள தான். என் அப்பாவுக்கு புள்ளனா என்னோடய அண்ணன் தான். அதனால் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன். நான் இன்னும் போக போக பேசலாமே, இன்றைக்கி ஒரே நாளில் பேச வேண்டியதுனா இருக்குது, எல்லாமே பேசலாமே சரிங்களா? ஆனால் டக்குன்னு எதுவுமே தள்ளி விட்டுறாதீங்க. வீடியோங்கெல்லாம் அப்படி அப்படியே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா? மறக்காமல் அண்ணா சிஎம் ஆகிறதுக்கு காரணம் என்னோடய ஐயா கிட்ட நான் மடிப்பிச்சு கேட்டதுனால தான் கண்டிப்பாக அண்ணா சிஎம் ஆகினார். அண்ணா வந்துட்டு எப்படியாவது இந்த வீடியோ தெரியப்படுத்தி அண்ணா வந்து பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற என்னோட கணக்கம்பட்டி ஐயா கோயிலுக்கு அண்ணா போய் அந்த அடி மறிச்சிட்டு வரணும். எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு விஜய் அண்ணா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் சரிங்களா? நீங்களும் போயிட்டு வாங்க. ஓகே, பை.